ஹேஷ்டாக் ஸ்டாரை கேளுங்களில் கேள்வி வந்து வர ஆரம்பிச்சாச்சு. ஹாய் ஸ்ரீபா, யூ ஹவ் ஒர்க்ட் அஸ் அ ஸ்பின் bowling கோச் ஃபார் ஆஸ்திரேலியா. வாட்ஸ் யுவர் டேக் ஆன் ஜடேஜா ரீப்ளேசிங் அஸ்வின், பாலாஜி, குணசேகரன் கேட்குறாரு. செம்ம கொஸ்டின். 3 மேட்ச் 3 டிஃப்ரெண்ட் ஸ்பின்னர்ஸ் ஆடிருக்காங்க. அது என்ன கண்டிஷன்ஸை வச்சு ஆடுறாங்களா, இல்லைன்னா ஒருத்தருக்கு சான்ஸ் தராங்களா? நல்லா கொஸ்டின் பாலாஜி. இல்லை, என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் அஸ்வினாக தான் இருந்தார். பட் அந்த இந்தியாவோட பேட்டிங் அந்த நம்பர் 8 வந்து அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கொஸ்டினாக போயிருக்கு. ஏன்னா இந்தியா பேட்டிங் எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் வந்து இந்தியா பேட்ஸ்மேன் வந்து சரியாக பண்ணாதனால அந்த ஒரு பேட்டிங் டெப்த் ரொம்ப இம்பார்ட்டன்ற போது ஃபர்ஸ்ட் மேட்ச் வாஷிங்டன் சுந்தர் ஆடினார் பர்த்தில். செகண்ட் மேட்ச் வந்து வின் பண்ணாங்க அந்த டெஸ்ட். ஆப்வியஸ்லி செகண்ட் டெஸ்ட் அடிலைடில் அஸ்வின் ரீப்ளேஸ் பண்ணார். அஸ்வின் நல்லா தான் போட்டார் போலிங். பட் அவர் பேட்டிங்கில் 2 இன்னிங்ஸ் அடிக்காதனால ஐ திங்க் இந்த வாட்டி தேவ் கான் ஜடேஜா. ஏன்னா போலிங் டைட்டாக போடுவார். பிரிஸ்பன்ன்றது வந்து ஒரு பெரிய ஸ்பின் ஃப்ரெண்ட்லி சர்ஃபேஸ் கிடையாது. உங்களுக்கு வந்து ஸ்பின்னரோட ரோல் வந்து மெயினாக டைட்டாக வைக்கிறது. ஒரு 2 டைட்டாக வச்சா இன்னும் 2 நீங்கள் பேஸ் போலருக்கு ரெஸ்ட் கொடுத்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அண்ட் பிரிஸ்பன் ஒரு மாதிரி சூடான கண்டிஷன்ஸ் 28-30 வரைக்கும் போகும் டெம்பரேச்சர். ஸோ அந்த கண்டிஷன்ஸில் உங்களுக்கு டைட்டாக போடுற ஸ்பின்னர் வேணும். அண்ட் ஜடேஜா பேட்டிங்கும் கொடுப்பார் நம்பர் 8. நிதிஷ்குமார் ரெட்டி ப்ரூவ் பண்ணியிருக்காரு நம்பர் 7. அண்ட் ஜடேஜா பீயிங் அ லெஃப்ட் ஹேண்டர் அந்த நம்பர் 8 ஐ திங்க் ஹீ இஸ் வெரி வேல்யூபிள். அதனால தான் அதுதான் காரணம்.